الله تعالى في كلامه القديم والفرقان المجيد. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكأي من دابة لا تحمل رزقها الله يرزقها وإياكم وهو السميع العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أول ما يسأل عنه يوم القيامة يعني العبد من النعيم أن يقال له ألم نصح لك جسمك ونرويك من الماء البارد. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله صدق رسوله الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹ்வின் கருணை நம்மீது பொழியட்டுமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம்மை அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம் வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தருவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவனங்களை விட்டும் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. நம்மையும் எல்லாம் வல்ல ரஹ்மான் நம்மையும் நமது பெற்றோர்கள், நமது மனை மக்கள், நமது ஊர் மக்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் நீண்ட ஆயுளை தந்து அவனை வளர்ப்பதற்குண்டான ஒரு ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தல் புரிவானாக. வானபூமி படைத்திருப்பதின் தீங்குகளை விட்டும் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபத்துல்லாஹ்வுக்கு சென்று ஹஜ் உம்ராவும் செய்யக்கூடிய வாக்கியத்தையும், ரௌதாவுக்கு சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய வாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. என்ற இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே துஆ செய்கிறவனாக என் சிறியுடைய தூக்கம் செய்கிறேன். அல்லாஹ் ரசூல் எதை கொண்டு வந்து நம்மை நடக்கச் சொல்லி இருக்கிறார்களோ அதன்படி நடந்தும், எதை விட்டு தவிர்த்து நடக்க சொல்லி இருக்கிறார்களோ அதை விட்டு தவிர்த்து நடந்தும் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. பிறப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் அவன் என்ன எதிர்பார்க்கிறான்? ஒன்று, பொருளாதாரத்தில் மேம்பட்டிருக்க வேண்டும். அடுத்து, நாம் அதிகமான நாட்கள், அதிகமான வருடங்கள் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுவதுண்டு. அந்த அடிப்படையிலே இன்று எடுத்துக்கொண்ட மகனம் என்னவென்றால் தலைப்பு ஆரோக்கியம் என்ற தலைப்பு. காரணம், ஆரோக்கியமாக இருப்பது என்பது அல்லாஹ்வுடைய பெரிய நிஅமத். ஏனென்றால் அந்த நிஅமத்தை நாம் என்ன செய்கிறோம்? நிஅமத் என்றே புரியல. நாம் அனுபவிக்கின்ற எல்லா நிஅமத்துகளுமே ஒமாபிக்கும் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். நாம் அனுபவிக்கின்ற எல்லா நிஅமத்துகளுமே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்ததுதான். அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கிறான் என்றால் அதுவும் அல்லாஹ் கொடுத்த நிஅமத். அல்லாஹ் தஆலா நம்மை செல்வந்தனாக ஆக்கியிருக்கிறார் என்றால் அதுவும் அல்லாஹ் கொடுத்த நிஅமத். அது மட்டுமல்ல, நமக்கு அல்லாஹ் சாலிஹான குழந்தைகளை கொடுத்திருக்கிறார் என்றால் அதுவும் அல்லாஹ் கொடுத்த நிஅமத். இப்ப அல்லாஹ் எத்தனையோ நிஅமத்துகளை நமக்கு தந்தாலும் கூட நமக்கு நிஅமத் என்று புரிவதில்லை. அல்லாஹ் தான் கொடுத்தான் என்ற நிஅமத் நமக்கு புரிவதில்லை. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நிஅமத்துகள் உன்னதமானது ஒன்று. அல்லாஹ் எத்தனை நிஅமத்துகளை கொடுத்திருந்தாலும் கூட ஒரு உன்னதமான நிஅமத்துகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்றால் அது முக்கியமான அவைகள் மூன்று. ஒன்று, நிஅமத்துல் இஸ்லாம். ஒன்று, அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக ஆக்கியிருக்கிறான்.
ஏனென்றால் எத்தனையோ மனிதர்களுக்கு பொருளாதாரம் இல்லையா, நிறைய பொருளாதாரம் உண்டு. ஆரோக்கியம் இல்லையா, நிறைய ஆரோக்கியங்களும் உண்டு. அவர்களிடத்தில் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இன்னும் மாளிகளை கட்டி வாழ்கிறார்கள். எல்லா சுகபோகங்களும் உண்டு. ஆனால் முஸ்லிமாக இல்லை. ஆனால் அல்லாஹ் கொடுக்கின்ற நியமத்துகளிலே மிகப்பெரிய நியமத்து என்றால் நம்மை அல்லாஹ் இஸ்லாத்தில் நம்மை இணைத்து ஒரு முஸ்லிமாக ஆக்கியிருக்கிறானே, இது ஒரு பெரிய நியமத்து தான். ஏன் நம்ம முஸ்லிமாக ஆகிட்டோம்? ஏன் நம்ம தாய் தந்தைகள் முஸ்லிம், நம் பாட்டனார் முஸ்லிம், முப்பாட்டனார் முஸ்லிம், இப்படி வாரடியாக நம் முஸ்லிமாக இருப்பதன் காரணமாக இஸ்லாத்தினுடைய அருமை நமக்கு தெரியல. சஹாபாக்கள் இஸ்லாமாக ஆனதற்கு எவ்வளவு தியாகங்கள் செய்தார்கள். அவருடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு அவருடைய குடும்பத்தார்களை விட்டுவிட்டு வருவதற்கு எவ்வளவு தியாகங்கள், தன்னுடைய பொருளை, தன்னுடைய சொத்தை, தன்னுடைய முழு உடமையை அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக திறந்து இஸ்லாத்துக்காக நமத்தாங்க, ஜிஹாது செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா நமக்கு அதனுடைய அறிவு புரியல. புரிவர்களே, அல்லாஹ் செய்திருக்கிற நியமத்துகளில் மிகப்பெரிய நியமத் நாம் முஸ்லிமாக இருப்பதுதான் மிகப்பெரிய நியமத். இரண்டாவது நியமத் என்னவென்றால் ஆஃபியத், ஆரோக்கியமாக இருப்பது பெரிய நியமத். இந்த ஆரோக்கியமாக இல்லைன்னா உலகத்துல அவருடைய வாழ்க்கை அழகு பெறாது. எப்படி அழகு பெற முடியும்? வியாதியிலேயே கிடக்கிறான். ஒரு மனிதன் வியாதியாகவே இருக்கிறான். எந்த நேரமும் ஹாஸ்பிட்டல் தன்னுடைய எல்லா பொருளாதார ஹாஸ்பிட்டலே அழியுது. காரணம் என்ன? அவனுக்கு ஆரோக்கியம் இல்லை. எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கூட, எந்த டாக்டரை பார்த்தாலும் கூட மருந்து வாங்கலாமே தவிர ஆரோக்கியத்தை வெளி கொடுத்து வாங்க முடியாது. ஆரோக்கியம் நமக்கு இருப்பதன் காரணமாக நமக்கு தெரியல. இது அல்லாஹ் கொடுக்கிற பெரிய நியமத். அந்த நியமத்தை உணர்ந்துகிறார். அன்புக்குரியவர்களே, மூன்றாவது நியமத் என்னன்னா செல்வம். இந்த செல்வம் இல்லாதவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அன்றைக்கு கூலி செய்து தன்னுடைய குடும்பத்தார்களை காப்பாற்றினார் பாருங்க, அவருக்கு கேட்டு பாருங்க. ஆனா நமக்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அந்த செல்வத்தை நாம் வைத்துக் கொண்டு அந்த செல்வத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதை உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த செல்வம் இல்லை என்றால் வாழ்க்கை நிம்மதி வராது. உண்மையிலேயே வாழ்க்கைக்கு நிம்மதி வேண்டும் என்றால் செல்வம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும். அப்போதான் வாழ்க்கை நிம்மதி வரும். அதே நேரத்தில் ஒரு முஸ்லிமாக இருந்து விட்டால் பெரிய அல்லாஹ் செய்திருக்கிற பெரிய நியமத். இன்னைக்கு நமக்கு ஆரோக்கியம் என்ற நியமத்தை விளங்கல. ஏன்? நம்ம பிள்ளைகள் என்ன கேட்டாலும் வாங்கித்தோம், இல்லைன்னு சொல்வதில்லை. காரணம் என்ன? ஒரு காலத்துல ஒருவருக்கு 10 குழந்தைகள் 8 குழந்தைகள் இருக்கும். அந்நேரத்தில் பொருளாதாரமும் நம்ம கிட்ட இல்லை. இன்னைக்கு ஏதோ 1 2 தான் வச்சிருக்கிறோம். இப்போ பிள்ளைங்க கேட்கிறாங்க போது வாங்கி கொடுக்குறோம் இல்லையா? அவன் என்ன கேட்கிறான்? அவன் உடலுக்கு எது கேடான பொருளோ அதை கொடுக்குறோம், வாங்கி கொடுக்குறோம். என்னைக்காவது வாங்கி கொடுக்கிறது அவர் கொடுக்க வேண்டியதுதான், இல்லைன்னு சொல்லல. சில பேர்கள் அதை வேண்டும் என்கிறார். என்ன? ஃபாஸ்ட் ஃபுட், பர்கர், பீட்சா, என்ன ஷவர்மா போன்ற ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் இருக்கு. ஆசைக்கு என்றாவது வாங்கி கொடுக்க வேண்டியதுதான். ஆனா அந்த பிள்ளைங்கள் அந்த சாப்பிட்டு அதோட ருசியை கண்டு என்ன செய்து, எனக்கு அடிக்கடி அது வேண்டும், எனக்கு அந்த பொருள் வேண்டும், எனக்கு பீட்சா வேண்டும். இப்போ என்ன செய்வது? தந்தை ஒரே பிள்ளை 2 பிள்ளை பெற்றவர்கள் என்ன செய்வார்கள்? நம் பிள்ளை கேட்கிறானே எப்படி இல்லைன்னு சொல்றது. ஆனா அந்த பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை பார்ப்பதில்லை. ஆரோக்கியம் கெடும் சகோதரர்களே. ஏனென்றால் இந்த மனிதனுடைய இறப்பை இருக்கிறது அல்லவா, அந்த இறப்பை குடல், அதுலதான் நம்முடைய உணவுகள் எல்லாம் அங்கு செல்கிறது. அந்த இறப்பை இருக்கிற ஒரு ஹவுல் மாதிரி, ஒரு நீர் தடாகம். நீர் தடாகத்திலே எல்லா மனிதர்களும், விலங்கினங்களும், பறவையினங்களும் வந்து தண்ணீர் அளந்து செல்கின்றன. அதுபோல நம்முடைய உடலுக்கு இறப்பை இருக்கிறதே, அதனுடைய உடலில் உள்ள சத்துக்கள் எல்லாம் நம்முடைய எல்லா நரம்புகளிலும் சென்று உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு செல்கிறது. அதான் அதனுடைய வேலை. நம்முடைய இறப்பையில
நம்முடைய உணவுகள் ஆரோக்கியமான உணவாக இருந்தால் அந்த உணவு என்ன செய்கிறது? அது சத்தாக மாறி ஒரு பக்கம் கழிவுகள் வெளியேறுகிறது, இன்னொரு பக்கம் சத்தாக மாறி இரத்தமாக வெளியேறி அதனுடைய நம்முடைய உடலில் உள்ள எல்லா நரம்புகளின் பக்கம் கொண்டு செல்கிறது. அப்ப கொண்டு செல்கிறதன் மூலமாக தான் நம்முடைய உறுப்புகள் சரியான முறையில வேலை செய்கிறது. அப்படி நம்முடைய உறுப்புகளில் ரத்தம் சரியான முறையில் போகவில்லை என்றால் கண் வேலை செய்யாது, கண் பார்க்காது, காது கேட்காது. நம்முடைய உடலில் உறுப்புகள் எல்லாம் எல்லா சக்தி இழந்துவிடும். கை வேலை செய்யாது, கால் வேலை செய்யாது. எல்லாத்துக்கும் இரத்த ஓட்டம் அவசியம். எல்லா உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் அவசியம். அந்த இரத்த ஓட்டம் குறைகிற பொழுது அந்த கையிலோ காலிலோ வலி ஏற்படுகிறது, அல்லது கண்ணில் இரத்த ஓட்டம் குறைகிற பொழுது கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, அல்லது காதுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. உள்ளத்தில் உண்டான எந்த உறுப்புகளாக இருந்தாலும் சரி, இரத்த ஓட்டம் குறைகிற பொழுது அந்த உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது. அப்ப என்ன செய்யணும்? ஆரோக்கியமான உணவை தருகிற போதுதான் அந்த இறப்பையாகப்பட்டது நம்முடைய சத்துக்களை உறிந்து எல்லா பக்கங்களிலும் நம்முடைய இரத்தங்கள் கொண்டு செல்கிறது. அந்த இறப்பை கட்டிவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும். இறப்பை கட்டிவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும். அது ஆரோக்கியமாக இருந்தால் உடல் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்ப இது எதனால் ஏற்படுகின்ற ஆரோக்கியம்? நாம் உட்கொள்கின்ற உணவு முறைகளை நாம் பார்க்க வேண்டும். எந்த உணவுகள் உட்கொள்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி கொடுக்கிறோம், இந்த காலத்து பிள்ளைகள் என்ன சாப்பிடும்? இட்லி தோசைன்னு சொன்னாலே வேண்டாம்னு சொல்லிட்டு, இதெல்லாம் அந்த காலத்துல உணவு, இதெல்லாம் அப்போ உள்ள உணவுமா, இது வேண்டாம், எனக்கு இப்போ உள்ள உணவு தான் வேணும். காலம் பிள்ளைகளுக்கு தெரியல, ஆசைக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதுதான். ஆனா அதையும் பழக்கப்படுத்தி விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இறைச்சியை பற்றி கூட சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு இருக்கு, ஹஜ்ரத் உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கிட்ட கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஆடு வச்சிருக்கியான்னு கேட்டாங்க. இல்லையா ரசூலுல்லாஹ், ஆடு வச்சுக்குமா, ஆட்டில் பரக்கத்து இருக்கிறது சொன்னாங்க. ஆட்டிலே பரக்கத்து இருக்கிறது. ஒரு முறை விருந்து வைக்கிறாங்க ஹஜ்ரத்தை, அது தனிகள் இல்லாமல் எல்லா உணவு பண்டங்களும் வந்துச்சு, ஆனா இறைச்சி வரல. அணிகள் எல்லாம் கேட்கிறாங்க, பரக்கத்து வரலையே, எல்லாம் வந்துருச்சு பரக்கத்து வரலையே, இதோ வந்துருச்சு பரக்கத்து என்று கொண்டு வராங்க, இறைச்சியை கொண்டு வராங்க. அந்த இறைச்சியை தான் அதுக்கு தனி பரக்கத்துங்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, ஒரு முறை சஹாபாக்கள் ஒருவர் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறார், ஆட்டு பண்ணையை வைத்திருக்கிறார், இன்னொரு ஒட்டக பண்ணை வைத்திருக்கிறார். ரெண்டு பேருக்கும் போட்டி. ஒட்டகை வளர்ப்பதுதான் சிறந்தது என்கிறார் ஒருவர், இன்னொரு ஆடு வளர்ப்பதுதான் சிறந்தது என்கிறார். இந்நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? எங்களுக்குள்ள இதான் பிரச்சனை. ஆடு வளர்ப்பது நான் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றேன், அவர் ஒட்டகை வளர்ப்பது சிறந்ததுங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் போதுதான் நபியா அனுப்பப்பட்டார்கள். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் போதுதான் நபியா அனுப்பப்பட்டார்கள். நானும் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தேன், நானும் நபியாக அனுப்பப்பட்டேன். சகோதரர்களை, ஆட்டில் பரக்கத்திருக்கிறார். அதே நேரத்தில் ஆட்டு இறைச்சியும் சத்து உண்டுதான். அதே அனுதினமும் ஆட்டு இறைச்சி எடுத்துக்கொண்டால் அதுவே உடலுக்கு கேடு வரும். ஏன்னா ஆட்டு இறைச்சியை சாப்பிட என்ன ஆகும்? அவனுக்கு அதை சாப்பிடணுங்கிற நோக்கம், அவனுக்கு ஆர்வம் வந்துட்டே இருக்கும். எப்படி ஒரு குடிப்பவன், குடி போதையில் இருப்பவன் என்ன நினைப்பான்? டெய்லி அதை சாப்பிட்டே இருக்கும், மறக்கவே முடியாது. அந்த நிலைதான் ஆட்டு இறைச்சி சாப்பிடக்கூடியவனும். ஆட்டு இறைச்சி ஹலால், சாப்பிட வேண்டும். ஆனால் அதையே அனுதினமும் சாப்பிடுவேன் என்றால் அதுவே அவனுக்கு வியாதியாகும். சாப்பிட வேண்டியதுதான், வாரத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு 2 முறை எப்பயாவது சாப்பிடணும். ஆனால் அது ஆகமாக்கப்பட்டது. அனுதினமும் சாப்பிடுவேன், எப்போது 3 வேளையும் இறைச்சி சாப்பிடுவேன் என்றால் அது உடலுக்கு கெடுதி. தேன் நல்ல வசூதான் இல்லைன்னு சொல்லுவேன். அதே நேரத்தில் தேன் அதிகமாக சாப்பிட்டால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லுவாங்க. அமிர்தமும் நஞ்சு. அப்போ எல்லாமே அளவுதான். அதே போல அல்லாஹ் காய்கறி வகைகள், எவ்வளவு காய்கறி
அல்லாஹ் வைத்திருக்கிறான், தமமில்லை. அதையும் சாப்பிடும். அதில் நல்ல வைட்டமின்கள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படி ஒரு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுகிற பொழுது நம்முடைய இறப்பையில் எந்த பிரச்சனையும் இருப்பதில்லை. எது வேண்டாமோ, எது டாக்டர் அதிகமாக சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார்களோ அப்படி பொருளை சாப்பிட்டால் என்ன ஆகும்? இறப்பை பிரச்சனை வரும், உடலுக்கு பிரச்சனை வரும், உடலுக்கு வியாதி வரும். நாம் முதலில் ஆரோக்கியத்தை பற்றி தான் கொண்டிருப்போம். ஏன்னா அல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி, அல்லாஹ் ஆகிரத்தில் கேட்கக்கூடிய கேள்விகள் ஆரோக்கியத்தை பற்றி கேட்பான். அல்லாஹ் சொல்கிறான், லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நிஅமத்தை பற்றி நீங்கள் நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள். என்ன நிஅமத்? அல்லாஹ் கேட்பான், உன் உடலை ஆரோக்கியமாக தரவில்லையா? உலகத்தில் வாழ்கிற பொழுது உன்னுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரவில்லையா? நீ தாகித்திருந்த பொழுது குளிர்ந்த நீரை உனக்கு போட்டவில்லையா தாகம் தீர்வதற்கு? இதுவும் அல்லாஹ்வுடைய நிஅமத். குளிர்ந்த நீர் குடிக்கிறோம், நல்ல வெயில்ல வந்திருக்கோம், வீட்டுல ஃப்ரிட்ஜ் எடுத்து நல்ல குளிர்ந்த தண்ணி குடிக்கிறோம், அதுக்கு கேள்வி இருக்குது. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் உரிமை விடப்பட்ட அடிமை ஆசிம் இப்னு அல்-அஹ்மர் என்ற சஹாபி வெளியில் நின்று கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கடந்து சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை அழைத்தார்கள். அவரும் பெருமானாரோடு செல்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கும் இடையிலே ஹஜ்ரத் அபூபக்கர் வருகிறார்கள், அவரையும் அழைத்துக் கொண்டார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கும் ஹஜ்ரத் உமர் வருகிறார்கள், அவர்களையும் அழைத்துக் கொண்டார்கள். நால்வரும் சேர்ந்து ஒரு அன்சாரி சஹாபுடைய தோட்டத்திற்கு சென்றார்கள். சென்று அவரை கூப்பிட்டார்கள். இந்த தோட்டத்தில் உள்ள பேரித்த பழத்திலே, அதாவது செங்காயை கொண்டு வான்னு சொன்னாங்க. நிறம் மாறிய ஒரு செங்காய் பழத்தை கொண்டு வான்னு சொன்னாங்க. அந்நேரத்தில் அந்த அன்சாரி சஹாபி ஒரு கொலையை பிடிச்சிட்டு வந்து முன்னால வச்சுட்டார். சாப்பிடணும். அவரை சாப்பிட்டார், ரசூலுல்லாஹ் சாப்பிட்றாங்க, அபூபக்கர் சாப்பிட்றாங்க, ஹஜ்ரத் உமர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிஞ்ச உடனே குளிர்ந்த நீரை கொண்டு வந்து கொடுத்தார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, தண்ணி கொண்டு வான்னு சொன்னாங்க. அப்ப குளிர்ந்த நீரை கொண்டு வந்து கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு அல்லாஹ்விடத்திலே கேள்வி இருக்கு. என்ன சாப்பிட்டது? என்னங்க? பேரித்த பழம் சாப்பிட்டாங்க, குளிர்ந்த தண்ணி சாப்பிட்டாங்க. இதற்கும் அல்லாஹ்விடத்திலே கேள்வி இருக்கு என்று சொன்ன உடனே ஹஜ்ரத் உமர் அந்த கொலையை எடுத்து ஒரே அடி அடித்தாங்க கீழே தரையிலே. அப்போ காய்ந்த பேரித்த பழங்கள் கீழே கொட்டினேன். அப்போ உமர் கேட்டாங்க, யார் சொல்லலாம், இந்த பேரித்த பழத்திற்கும் அல்லாஹ்விடத்திலே கேள்விகளுக்கு உண்டா? ஒன்றுதான். 3 விஷயத்திற்கு மட்டும் இல்லை அல்லாஹ்விடத்திலே கேள்விகளுக்கு. 3 விஷயத்துக்கு மட்டும் கேள்விகளுக்கு இல்லை. உன் மானத்தை மறைப்பதற்குண்டான துணி, நீ உடுத்துகிறாயே உடை, லுங்கி, சட்டை, இதற்கு கேள்விகளுக்கு இல்லை. உன் பசி அடக்குவதற்காக நீ சாப்பிடுகிறாயே உணவு, ரொட்டி துண்டுகள், அதற்கு கேள்விகளுக்கு இல்லை. நீ தங்குவதற்காக, குளிர்காலத்தில் பாதுகாப்புக்காக, வெயில் காலத்தில் பாதுகாப்பதற்காக தங்குகிறாய் ஒரு ரூம், ஒரு அறை, அதற்கு கேள்விகளுக்கு இல்லை. இதற்கு அடுத்து நீ என்ன செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேள்விகளுக்கு இருக்கு. நாம் அனுபவிக்கக்கூடிய, உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் அல்லாஹ்விடத்திலே கேள்விகளுக்கு உண்டு. இந்த 3ஐ தவிர இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழும் காலத்திலே அவங்க மலக்கல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்திலே பேசிட்டு இருக்கிறாங்க. எப்போ மரணம் வரும், என்ன செய்திகள் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, மலக்கல் மௌத் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் எங்கு சஜிதா செய்தாலும் அந்த இடத்தில் ஒரு செடி முளைக்கும். அந்த செடியிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்னென்ன செடி என்பதாக. அது மட்டுமல்ல, ஒரு செடி முளைக்கும், முள் செடி. அந்த முள் செடி என்னைக்கு முளைக்கின்றதோ அன்று மரணம் வரும் உங்களுக்கு என்ற செய்தி தெரிந்து கொண்டார். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செடிதா செய்தால் ஒரு செடி முளைக்கும். அந்த செடியிட்ட அது சுலைமான் பேசுறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நீ முன்னால் என்ன பிரயோஜனம் இருக்கு? மூலிகை செடி, மூலிகை செடி முளைக்கிறது. இன்ன வியாதிக்கு மருந்து நான். ஒரு வியாதி வந்து விட்டால் இன்ன வியாதியை பேரை சொல்லி
ஒவ்வொரு செடியிடத்திலும் அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேசுவார்கள். பேசக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்தார். ஒரு சஜிதாவுக்கு ஒரு செடி, அந்த செடியை பிடுங்கி என்ன செய்வார்கள், பைத்துல் முகத்தஸுடைய வளாகத்திலே அங்கு நட்டி விடுவார்கள். வாழ்நாள் முழுவதுமே அவர்கள் எத்தனை சஜிதா செய்தார்களோ அத்தனை சஜிதாக்களை இடத்திலும் அத்தனை அந்த செடியிடத்திலும் சுலைமான் சொல்ல பேசுவாங்க. அது சொல்லும், நான் இன்னும் வியாதி குணப்படுத்துவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப அதை பிடிக்க என்ன செய்வாங்கன்னா பைத்துல் முகத்தஸுடைய வளாகத்தை கட்டிடுவாங்க. அந்த பைத்துல் முகத்தஸுடைய வளாகத்தில் பூரம் தோட்டமாகிவிட்டது, மூலிகை தோட்டம். இன்னைக்கு சித்த மருந்துகள் இருக்கிறத சொன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்தில் பேசிய அந்த எல்லா செடிகளும் ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு செடி. இன்னைக்கு உலகத்துல அவங்க ஏற்படுத்திய அந்த செடிதான் இன்னும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ஒரு செடி முளைத்தது, முழு செடி. அப்ப கேட்டாங்க, நீ எதற்காக படைக்கப்பட்டாய்? இந்த பைத்துல் முகத்தஸை வீணாக்குவதற்காக படைக்கப்பட்டேன்னு சொல்லிச்சு. உடனே அந்த செடியை பிடிக்க தீக்கி எறிஞ்சிட்டாங்க. தீக்கி எறிஞ்சு அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் இந்த பைத்துல் முகத்தஸை நான் கட்டி கொண்டிருக்கிறேன், நான் மரணமாகுவது இந்த ஜின்னுக்கு தெரியக்கூடாது. ஜின்னுக்கு தெரியல. அவர் அசாவை ஓட்டிட்டு அசா மேல சாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜின்னுகள் எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நினைச்சது. அவங்க மரணிச்சிட்டாங்க. ஆனா அவங்க உடல் அப்படியேதான் இருக்குது. அப்ப ஜின்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வச்சிருக்கிற அந்த அசா தடி கரையான் அரித்து கீழே விழுந்து விட்டது. அவர்களும் விழுந்து விட்டார்கள். அப்போதுதான் அந்த ஜின்கள் விளங்கியது, அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறந்து போய் எத்தனையோ மாதங்கள் ஆகிவிட்டன, எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டன. அவர்கள் கொண்டு வந்ததுதான், அவர்கள் ஒவ்வொரு சஜிதாவுக்கும் ஒவ்வொரு மூலிகை செடி. அந்த மூலிகை செடிதான் இன்று நம்முடைய வியாதிக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது, நம்முடைய வியாதிக்கு சிஃபாவாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் எந்த வியாதி இந்த பூமியில் அனுப்பினாலும் கூட அதுக்கு நிவாரணத்தை கொடுக்காமல், நிவாரணம் இல்லாமல் அனுப்புவதில்லை. எந்த வியாதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸலஹு ஷிஃபா. எந்த வியாதி உலகத்திற்கு அனுப்பினாலும் அதுக்கு மருந்து இருக்கு, பூமியில் இருக்கு. ஆனா மனுஷன் கண்டுபிடிக்கல. சில வியாதிக்கு மருந்து இல்லையம்மா, இவன் கண்டுபிடிக்கல. ஆனா அல்லாஹ் எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்கு. ஒரு வியாதிக்கு மருந்து இல்லை. எதுக்கு? மோசத்துக்கு மருந்து இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிக்குல்லி தாஇன் தவாஅன். ஒவ்வொரு மருந்துக்கும், ஒவ்வொரு வியாதிக்கும் மருந்து உண்டு. ஃபஇதா உஸீப தவாஉ தா, உரிய மருந்தை கொடுத்து விட்டார். எந்த வியாதி அதற்குண்டான மருந்தை கொடுத்து விட்டால் வரவி இதனில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி மட்டும்தான் அது குணமடையும். எல்லா மருந்தும் அப்படித்தான். எந்த டாக்டரா இருந்தாலும் அந்த மருந்து கொடுப்பார். ஆனால் ஷிஃபா கொடுப்பது அல்லாஹ். மருந்தை தான் விலைக்கு வாங்கலாம், ஆரோக்கியத்தை விலைக்கு வாங்க முடியாது. அன்புக்குரியவர்களே, ஆக இந்த பூமியிலே விளைவிக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே மனிதனுக்காக மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் உலகத்திலே பூமியிலே வைத்து விட்டான் உணவை. அல்லாஹ் சொல்கிறான், வகையின் மின் தாபத்தின் லா தஹ்மிலு ரிஸ்கஹா. உலகத்திலே எந்த ஊர்வனமும் அவருடைய ரிஸ்கை அது சுமப்பதில்லை, அது சுமந்து கொண்டு பூமிக்கு செல்வதில்லை. பறவைகள் விண்ணிலே பறக்கிறது, அதனுடைய ரிஸ்கை சுமந்து கொண்டா செல்கிறது இல்லை, அது பறக்கிறது. அல்லாஹ் அதற்கு வழிகாட்டுறான். எங்க உணவு இருக்கிறதோ அங்கு செல்கிறது, சாப்பிட்டு வருது. அது காலையில பறக்கிறது, மாலையில வைத்து வருகிறது. கடலிலே கோடிக்கணக்கான பிராணிகள் இருக்கிறது. ஒரு திமிங்கலம் இருக்கிறது, 32,000 கிலோ 32 டன் எடையுள்ள சாப்பிடும் மீன்கள் சாப்பிடும் ஒரு திமிங்கலம். அதே போல கோடி திமிங்கலங்கள் அந்த கடலில் இருக்கிறது. அதற்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறார். எத்தனை கோடி உயிரினங்கள் இருக்கிறது அந்த கடலிலே. பூமிக்கு கீழே இருக்கிற ஊர்வனங்கள் இருக்கிறது, அதாவது எறும்புகள் இருக்கிறது. அதற்கு உணவு பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதே போல இந்த பூமியிலே ஊருக்கு தெரியும் எல்லா ஊர்வனங்களுக்கும் அல்லாஹ்
அல்லாஹ் ரிஸ்கை அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறார். சகோதரர்களே, நமக்கு பொறுப்பு அல்லாஹ் இருக்கிறார். நமக்கு வழிகாட்டுவான் அல்லாஹ். வீட்டில் உட்கார்ந்து அரசு போட்டார், தேடுங்கள் என்று சொல்கிறான். தேடினால் அல்லாஹ் எங்கே நமக்கு ரிஸ்கை வைத்திருக்கிறானோ அது கிடைக்கும். அன்பிற்குரியவர்களே, வஃபில் அர்தி கித்அம் முத்தஜாவிராத், இந்த பூமியிலே அதாவது அருகருகே அமைத்த பல நிலப்பகுதிகள், இந்த பூமியிலே அருகருகே பல பல அதாவது பூமியில் இருக்கிறது. எந்த பூமி? நம்ம ஒரே ஊர்ல நம்ம ஊர்ல இருக்கிற அதாவது களிமண் தான் இருக்கு, நம்ம நெல் தான் விளையும். ஆனா அல்லாஹ் சொல்லுகிற பூமி இருக்கு, எல்லா பூமியிலும் இருக்கு, எல்லா மண்ணும், மணல் பகுதி இருக்கு, செம்மண் இருக்கு, வெள்ளை மண் இருக்கு, மஞ்சள் மண், இப்படி எல்லா மண்ணுகளையும் சேர்ந்த ஒரே இடத்திலே ஒரே பகுதிகளிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஜன்னாத்து மின் அனாப், திராட்சை தோட்டங்கள், வஸரஉன், தானியங்களை விளைவிக்கக்கூடிய அந்த பயிர்கள். அது மட்டுமல்ல, வனஹீலும், பேரித்த மரங்கள், சின்வான், தெய்வ சின்வான், இலைகள் உண்டதும் இலைகள் இல்லாததுமான எல்லா மரங்களும் யுஸ்னா பிமாஇன் வாஹித், ஒரே தண்ணீர் தான் புகட்டப்படுகிறது, ஒரே தண்ணீர் தான் பாய்ச்சப்படுகிறது. அந்த பழங்களில் மிக இனிப்பான பழமும் உண்டு, அதே பகுதிகளில் மிக மிக புளிப்பான பழங்களும் உண்டு, அதே பகுதிகளில் கசப்பான புளிப்புகளும் உண்டு. இனிப்பான பழத்திற்கு இனிப்பு தண்ணி ஊற்றுவதில்லை, புளிப்பான பழத்திற்கு புளிப்பு தண்ணி ஊற்றுவதில்லை, கசப்பான பழத்திற்கு கசப்பான தண்ணி ஊற்றுவதில்லை. அல்லாஹ் கொடுப்பது ஒரே தண்ணீர் தான். ஆனால் மண்கள் மாற்றம். நம்ம ஊர்ல நெல் விளையும், கோதுமை விளையா, இன்னும் சில ஊர்களில் கோதுமை விளையும், நெல் விளையா, இன்னும் சில ஊர்களில் மலாட்டை, அதாவது சவுக்கத்தொப்புகள் போன்ற இதெல்லாம் அங்கு விளையும். இன்னும் சில ஊர்களில் கம்பு, கேழ்வரகு, இப்படிப்பட்ட இது நம்மளோட விளையாது. அப்ப அல்லாஹ் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு தண்ணி கொடுத்திருக்கிறார். ஒரே தண்ணி தான். அல்லாஹ் பெய்ய வைக்கிற மண்ணால் அந்த மழை நீரால் ஒவ்வொரு பழத்திற்கும் ஒவ்வொரு ருசி எல்லாம் கொடுத்திருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் சொல்ல வனுஃபத்திலு பாதஹ அலா பாதின் ஃபுல்குல், ருசியிலே ஒவ்வொன்றும் வேறொன்றுக்கு மாறுபட்டிருக்கிறது. நாம் சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். ஒன்றுக்கு இன்னொரு பேரித்த பழத்தில் எத்தனை ருசியான பழங்கள். தேன் ஊத்து சில பேரிச்சம்பழம், தேன் ஊத்து, அப்படிப்பட்ட பேரிச்சம்பழம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் வைத்திருக்கிறான். நம்ம வச்சிருக்கிறது பேரிச்சம்பழம் மட்டும்தான். ஆனா அவன் ஒவ்வொரு பேரிச்சம்பழத்துக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவான். அரநாட்டில் ஒவ்வொரு பேரிச்சம்பழத்துக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவான். அதே மாதிரி நம்ம நாட்டில் ஒவ்வொரு வாழைப்பழத்துக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. ஆனா அங்க ஒரே பேர் தான், மோசு மட்டும்தான். மோசு மட்டும்தான். இங்க வந்து தவறுனா பேரித்தம்பழம், அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த நாட்டில் விளைவிக்கக்கூடிய அந்த நாட்டில் உள்ளவங்க ஒவ்வொரு பேரித்தம்பழத்துக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. நம்ம சொல்றோம்ல, இந்த வாழைப்பழம், அந்த வாழைப்பழம், இந்த கதலி வாழைப்பழம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்றோம். ஆனா அதே போல அந்த நாட்டில் விளைவிக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் அந்த பேர் தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது ஒன்றுதான் பேரிச்சம்பழம். அதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று வாழைப்பழம் மட்டும்தான். ஆனா இங்க வாழைப்பழம் எத்தனை வகைகள் இருக்கிறது நமக்கு தான் தெரியும். அது மாதிரி அரிசினா ருசினா ஒண்ணுதான் அரிசி தெரியும், பச்சரிசி, புழுங்கரிசி. ஆனா எந்தெந்த அரிசி எத்தனை பேர் நம்ம நாட்டில் தான் விளையுது நமக்கு மட்டும் தான் தெரியும். இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு பூமிக்கும் ஒவ்வொன்றை வைத்திருக்கிறான். இந்த உணவுகளில் அல்லாஹ் எல்லாவற்றையும் ஹலால் ஆக்கி இருக்கிறான். அதே நேரத்தில் ஹலால் ஆக்கிய ரப்பு எந்த உணவில் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் என்று பார்க்க வேண்டும். ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நம்மளுடைய உடலை பாதுகாத்து அல்லாஹ்வை வணங்குவதற்கு உண்டான அதாவது நம்முடைய உடல் ஆரோக்கியம் வேண்டும் என்றால் அல்லாஹ் எந்த விஷயத்தில் நம் உணவை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறானோ அந்த உணவை சாப்பிட வேண்டும். சாப்பிட்டால் நம் உணவு எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும். அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய உணவுகளை சாப்பிடும் போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்முடைய மருத்துவர்கள் நம்முடைய உடலுக்கு இந்த உணவு ஒத்து வராதெல்லாம் விட்டு என்ன ஒத்து வராதுக்கும் போது உடலுக்கு வியாதி அதிகமாகும். வியாதி அதிகமாகுது அல்லாஹ்வை வணங்க முடியாது. நமக்கு உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் அல்லாஹ் வணங்குவதற்கு உண்டான ஆரோக்கியம் வேணும். நம்ம அல்லாஹ்ட்ட அப்படிதான் துஆ கேட்கணும். யா அல்லாஹ், நம்ம உலகத்தில் வாழ்கிற வரை உன்னை வணங்கணும். உன்னை வணங்குவதற்கு உண்டான உடல் ஆரோக்கியத்தை நீ கொடுக்கணும்.
உடல் சலாமத்தை கொடுக்கும். ரப்பே, நான் உலகத்துல வாழ்ந்தா உன்னை வணங்கணும். உன்னை வணங்காமல் இந்த உலகத்துல இருக்கின்ற ஒரு உலகத்துல வாழ்க்கிற அவசியமே இல்லை. உலகத்துல வாழ்க்கிற அவசியம் இல்லை. அன்பர்களே, அல்லாஹ் எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து ஈருலகத்தில் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிரல் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு செய்வதை இதைப்படுத்தி விடைபெறுகிறேன். வாசல் தமன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.